நேத்து உச்ச நீதிமன்றத்துல இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் வழக்கு நேத்து விசாரணைக்கு வந்துச்சு. ஸோ அதுல என்ன மாதிரிய கேள்விகள் நிறைய கேள்விகளை பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். நேத்து இந்த விசாரணை எந்த மாதிரி நடந்துச்சு, எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது, எத்தனை முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது நீட் வினாத்தாள் நாடு முழுவதும் கண்டிப்பா லீக் அவுட் ஆயிருக்கா, பரவி இருக்கா அப்படின்றத ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீட் முறைகேட்டுல முக்கிய குற்றவாளியான சஞ்சீவ் முகர்ஜியா அவரது கூட்டாளிகள் இதுவரையும் கைது பண்ணல அப்படின்ற மாதிரியா மனுல சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, ஹசாரிபாக் பாட்னால வினாத்தாள் அதாவது லீக் அவுட் ஆயிருக்கு பேப்பர் அப்படின்றதையும் அவர் உறுதி செஞ்சிருக்காரு தலைமை நீதிபதி. நிறைய முறைகேடு நடந்திருக்குங்க அந்த வருஷம். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு நாடு முழுவதும் இந்த நீட்டோடைய பேப்பர் லீக் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் பாருங்க, சாஜர்ன்ற மையத்துல பாருங்க கனரா பேங்கோடைய அந்த எக்ஸாம்ஸ் பேப்பரை கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜர்ல 3 இடத்துல, அதாவது 3 மையத்துல பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் தெளிவாக சொல்றேன். அதாவது தவறான வினாத்தாள்கள் வைத்து 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதிருக்காங்களா அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த கனரா வங்கியோட அந்த பேப்பரை உங்க எதுக்கு கொடுத்தாங்க, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரியும். ஸோ 8 மையங்கள்ல ஸோ மொத்தமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு பதில் நீங்க சொல்லணும், ஏன் அந்த 3 மையத்துல நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் நீங்க மாத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 மையங்கள்ல வினாத்தாளை நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியும், தவறான வினாத்தாள் மூலம் 3307 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்களும் என்டிஏ தரப்புல சொல்லியிருக்காங்க. அதுல சாஜர் பகுதியில 3 மையங்கள்ல தவறான வினாத்தாள்கள் வழங்கப்பட்டது என சோலிட்டர் ஜெனரல்ன்றவர் தெரிவிச்சிருக்காரு. அதுல 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. அதுல 2 மையத்துல கொஸ்டின்ஸ் பேப்பர் மாத்தி கொடுத்துட்டாங்க. அதாவது சாஜர்ன்ற மையத்துல அந்த கனரா வங்கியோடைய அந்த பேப்பரை கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த 2 மையத்துல மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரே ஒரு மையத்துல எதுவுமே பண்ணல. அப்ப ஏன் நீங்க போனஸ் மார்க் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும்? அதாவது இந்த மாதிரி நிறைய சென்டர்ல கொஸ்டின்ஸ் பேப்பரே மாறி இருக்கு, ஒரு சில சென்டர்ல கொஸ்டின் பேப்பர் மாத்தி எழுதிருக்காங்க. இந்த ஒரு இதுல இருக்கும்போது எந்த ஒரு அடிப்படையில நீங்க எல்லாருக்கும் போனஸ் மார்க் கொடுத்துருக்கீன்ற அப்படின்ற மாதிரியா நமக்கு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இப்படி நிறைய நடந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்றதையும் ஸோ தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் சம்பந்தமா தேசிய தேர்வு முகமை என்டிஏ தலைமை நீதிபதிக்கு பதில் அளிக்கணும் அப்படின்ற மாதிரியும். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, கர்நாடகா, ஒடிசா, இது அதாவது ஒடிசால இருந்து குஜராத் கோத்ராவிற்கு நிறைய பேர் போய் எக்ஸாம் எழுதிருக்காங்க. அதாவது கர்நாடகா, ஒடிசால இருந்து குஜராத் கோத்ராவுக்கு சென்று போய் எக்ஸாம் எழுதிருக்காங்க. அதையும் மனுதாரருக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், ஒரு பொண்ணு ஸோ அவங்க பாத்தீங்கன்னா 12th தேர்ச்சியே பெறல, ஆனா 705 மார்க் நீட்ல எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் குற்றச்சாட்டு வச்சு மனுதாரர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு 705 மார்க் எப்படி எடுத்திருக்கோம், தன்னோட பாடப்பகுதியிலே, அதாவது பாடப்படிப்புல இருக்கக்கூடிய அந்த 12thலயே அவங்க எப்படி ஃபெயில் ஆகும்போது நீட் எக்ஸாம் அவங்க எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது 705 மார்க் எழுதிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட கேள்விக்கு 2 வேறு புத்தகங்கள் வெவ்வேறு பதில்கள் கொண்டுள்ளன. அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த பிசிக்ஸ்ல 19வது கொஸ்டின்ஸ் அதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 2-3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க கட்டாயம் போனஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ தெளிவா சொல்லியிருக்காங்க. தேசிய தேர்வு முகமையின் வினாத்தாளில் உள்ள விடைகளை பார்த்தார், 2இல் எது சரி என்ற குழப்பத்தையும் உங்க ஒரு மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க. இதனால போனஸ் மார்க் கண்டிப்பா கொடுக்குன்ற மாதிரியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 12 மணிக்குள்ள ஐஐடி நிபுணர் இந்த பிசிக்ஸ்ல ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இதற்கான பதிலையும் அளிக்கணுன்ற மாதிரியும் இன்னைக்கு 12 மணிக்கு மேல மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல விசாரணை வருது. ஸோ இப்படி பல கேசஸ், இன்னும் தெரியாத கேசஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இதுல இதோடைய ஃபைனல் ஆகுமா, அந்த கேஸை முழுமையா இதற்கான தீர்ப்பு கிடைச்சிருமா என்னன்றது தெரியல. இதனால கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் நிறைய மாணவர்கள், ஸோ நிறைய பெற்றோர்கள் ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மன உளைச்சலுக்கும் போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே பதிவு